இப்போ பள்ளிக்கல்வித்துறை மீது அல்லது பள்ளிக்கல்வித்துறையின் பெயரை பயன்படுத்தி தனியார் பள்ளிகள் அந்த நிர்வாகங்களிடம் எப்படி பணம் பெற்று ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு அதே சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த சங்கத்தின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய திரு அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார், இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? இதை ரொம்ப அழகா ஒரு தலைப்பிலேயே பணத்தை பெற்றுக்கொண்டு பள்ளிகளை ஏமாற்றியதா தனியார் பள்ளி சங்கம். இது சரியான தலைப்பு. பணத்தை பெற்றுக்கொண்டு பள்ளிகளை ஏமாற்றியதா அரசு அல்ல, தனியார் பள்ளி சங்கங்கள். ஒரு கருத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முன்னாள் ஆட்சியில கல்வி அமைச்சராக இருந்த நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடிக்கடி ஒரு அறிக்கையை கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள். எந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வேண்டுமோ, தடையின்மை சான்றிதழ் வேண்டுமோ, அந்த பள்ளிகளுடைய நிர்வாகிகள் நேரே பள்ளி கல்வி இயக்குநரகத்தை அணுகலாம் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எந்த தனியார் பள்ளி சங்கத்தையும் அணுகலாம் என்று அவர் சொல்லல. ஒரு 5 பள்ளிக்கூடத்துக்கு 6 பள்ளிக்கூடத்துக்கு நான் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு எந்த நிர்வாகியும் இங்கு வரக்கூடாது. ஆனால் அந்தந்த பள்ளி நிர்வாகிகள் இங்கே வரலாம் என்பதை அவர் சுட்டி காட்டியதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்படி சொன்ன பிறகும் கூட முறையான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று சொல்லி வந்த பிறகும் கூட ஏன் இந்த 20க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி சங்கங்கள், ஒரு பள்ளி சங்கத்தினுடைய ஒரு தனியார் பள்ளி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் 5 லட்சம் வாங்கினாங்க, 10 லட்சம் வாங்கினாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நோ அப்ஜெக்ஷனுக்கு 35 லட்சம் வாங்கினாங்கிறது ஒருத்தருடைய குற்றச்சாட்டு. இன்னொருத்தருடைய குற்றச்சாட்டு, நாங்கள் இவரிடம் பணம் கொடுத்தோம், இந்த தனியார் பள்ளி சங்க தலைவரிடத்துல பணம் கொடுத்தோம், அவர் வாங்கி தரவில்லை, பணத்தையும் கொடுக்கல. அடுத்த குற்றச்சாட்டு. ஆக இந்த தனியார் பள்ளி சங்கங்கள் எல்லாமே பிற பள்ளிகளை ஏமாற்றி பணம் பறித்து தாங்கள் சொத்து சேர்ப்பதற்காக இந்த பள்ளிகளுடைய செயலாளராக, பொருளாளராக, தலைவராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இது வந்த உடனே தனக்குடைய அடிச்சுக்கிறதுன்னு. இப்படி ஒரு அடிச்சுக்கிற சூழ்நிலை வந்த பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நீங்க சுட்டி காட்டியது போல ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் தென்காசியில ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறேன், தேனியில ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறேன் சார். அவரு பள்ளிக்கூடத்துக்கு பெர்மிஷனே கொடுத்திருக்க கூடாது. எப்படி நீங்க கூரமேஞ்ச ஒரு ஸ்கூலுக்கு எப்படி இவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க? எப்படி கொடுப்பாங்க? அதான் நான் கேக்குறேன். ஏங்க ஒரு பள்ளிக்கூடத்துல இதே தனியார் பள்ளி சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சங்கரா ஸ்கூலை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நந்தகுமார் அவருடைய பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபேனு அருந்து விழுந்தப்போ எத்தனை எதிர்ப்பு வந்தது? ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல நீச்சல் குளத்துல ஒரு குழந்தை இறந்தப்போ எத்தனை எதிர்ப்பு வந்தது? ஒரு பள்ளி கட்டிடத்துல ஒரு செதில் பீந்து விழுந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற போது, ஒரு பப்ளிக் பில்டிங், ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, இப்படி ஒரு சர்ச் இருக்கு, இதெல்லாம் பப்ளிக் பிளேசஸ், பப்ளிக் பில்டிங்ஸ். ஒரு பப்ளிக் பில்டிங்ல ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட்டை நீ அதிகாரம் பெற்ற பொறியாளரிடம் பெற்று, மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் அதற்கான லைசன்ஸ் உரிமத்தை பெற்று, நீ தீயணைப்பு துறையில போய் தடையின்மை சான்று வாங்கி, ஹெல்த்ல போய் நீ சரியாக கழிவறைகள் இருக்கிறதா, சரியாக தண்ணீர் குடி தண்ணீர் வழங்கப்படுகிறதா என்பதற்கான சான்றிதழை வாங்கி, இப்படி ABC என்ற 3 சான்றிதழ்களை பெற்று வருகிற போது, ஒரு பில்டிங் கூரை கொட்டாயப்பட்டு கும்பகோணத்துல அத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்களே, அன்னைக்கு அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு நம்மால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது? அப்ப நீ ஒரு கூரை கட்டாய போட்டுட்டு வருவ, நாங்க உடனே அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதற்கு யார் பொறுப்பாகுவது? இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கணும். கல்வித்துறையில் ஊழல் என்று சொல்லுகிறார்களே, ஒரு டிடிசிபி, டிஸ்ட்ரிக்ட் டவுன் கண்ட்ரி பிளானிங், நகர் ஊரமைப்பு, அந்த இதுல இருந்து ஒரு பில்டிங் அந்த பிளான் கொடுக்கறதுக்கு, கட்டிட அனுமதி கொடுப்பது யார், எந்த துறையை சேர்ந்தது? அது எம்எம்டிஏ, சிஎம்டிஏ கார்பரேஷன்.
உள்ளாட்சி அந்த துறையை சேர்ந்தது, ஒரு ஹெல்த் நோ சர்டிபிகேட் சுகாதாரத்துறையை சேர்ந்தது, ஒரு தீயணைப்பு துறை, இப்படி பல்வேறு துறைகளில் இருந்து நீ ஒழுங்காக சான்றிதழை வாங்கி அதற்கான சிட்டினா 3 6 கிரவுண்டு, அதே மாதிரி 3 ஏக்கர் 5 ஏக்கர் என்கிற அந்த கட்டுப்பாட்டோடு ஒழுங்கான கழிவறைகளோடு நீ வந்தீங்கன்னா ஒன்னிட்ட யார் பணம் கேட்டா? எங்க கொடுத்த? நீ சொல்ற 5 லட்சம் 10 லட்சம் யார் யாருக்கு கொடுத்தது? எந்த பள்ளிக்கூடம் கொடுத்தது? அந்த பள்ளிக்கூடம் ஏன் கொடுத்தது? இப்ப சொல்ற என் நண்பனுக்காக, எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிடிசிபி. டிடிசிபி எந்த துறைங்க? கல்வித்துறையா? டிடிசிபி கல்வித்துறையா? இல்ல லஞ்சம், லஞ்சம் எங்கேயும் தவறுதான். ஆனா டிடிசிபியில நீ வாங்கியாந்து கல்வித்துறைக்கு கொடு என்று கல்வித்துறை சொல்கிற போது கல்வித்துறைக்கு டிடிசிபிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீங்க எல்லாம் கூட்டு கொள்ளை அடிச்சிட்டு ஏங்க ஒரு வசூலிக்கிற கட்டணத்தை வெளியில போடுங்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்க போகுது? அதுல என்ன உங்களுக்கு குறை வந்துட போகுது? கோர்ட்டுக்கு போறீங்க. ஓகே, நீங்க வசூலிக்கிற பணத்தை நீங்க டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கோர்ட்டுக்கு போறீங்க. அதுக்கு இந்த இருக்கிற நம்முடைய தற்கால கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு வன்மையா கண்டித்திருக்கிறார். அப்படிங்கிற போது நீங்க தனியார் பள்ளிகள் ஒருத்தர் சொல்றாரு, எப்படியா உனக்கு சொத்து சேர்ந்தது சங்கத்துலன்னு கேட்டா, நான் சந்தா பணம் வசூலிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் இடத்துல ரசீது இருக்கிறது. ஏயா சந்தா பணம் ரசீது வாங்கி உன் சொத்து வாங்கறதுக்கா? ஓகே, சங்கங்கள் சந்தா பணம் வாங்குவது என்றால் சந்தா பணத்திலிருந்து சங்கத்திற்காக செயல்பட வேண்டும். நீ 35 லட்சம் கொடுத்தங்கிற, நீ ஒழுங்க நம்முடைய அந்த கட்டண ஒழுங்கமைப்பு அந்த குழு இருக்கு இல்லையா, கட்டண நிர்ணய குழு, ஃபீ பிக்சேஷன் கமிட்டி, உன்னுடைய ஆடிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து கொடுத்த பிறகு நீ எப்படியா 35 லட்சம் 15 லட்சம் லஞ்சம் கொடுத்த? அந்த பணம் எங்க இருந்து வந்தது? அது என்ன கருப்பு பணமா? சரி, அல்லது உன் கையில இருந்து பாக்கெட்ல இருந்து கட்டினியா என்கிற கேள்விகள் எல்லாம் வருகிறது இல்ல. ஆக அரசாங்கத்தை குறை சொல்லி இந்த அரசாங்கத்தை பாராட்டி தான் செய்த தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இங்கே இந்த குற்றச்சாட்டை சுமத்துகின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரிசையா கைது செய்யப்படுவார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. இங்க ஆமா, இங்க கல்வித்துறையில இந்த அனுமதி கொடுப்பதற்கு யாருமே கடந்த ஆட்சி காலத்துல காசே வாங்கல அப்படின்ட்டு நான் சர்வ நிச்சயமாக சொல்ல மாட்டேன். நிச்சயமா வாங்கியிருப்பாங்க. அதே போல இன்னைக்கு இந்த வழக்கை எடுத்து பதிவு செய்து அரசகுமாரை கைது செய்திருக்கக்கூடிய மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் அப்படியே அவர்கள் நேர்மையின் சிகரங்கள் அப்படின்னு சொல்வதற்கும் நான் தயாரா இல்லை. ஏன்னா அவங்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து தான் அவங்களுக்கு வேலை. ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு பணம் பறிக்கிறது தான் வேலை அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இதுக்கு முந்தைய ஒரு போலீஸ் கமிஷனர் அந்த வேலையை செஞ்சாருங்கிறத நாங்கள் கோர்ட் ஆதாரத்தினுடைய ஆவணங்களோடு நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். ஆனால் இப்போது வரிசையாக வெளிவரக்கூடிய இந்த விவகாரங்கள் இருக்குல்ல, ஒரு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒருவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் அதே அசோசியேஷனுடைய செக்ரட்டரி கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் இடையில ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? எந்த ஒரு தனியார் பள்ளி நிர்வாகியாவது முன்வந்து நான் பணம் கொடுத்தேன், இவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் புகார் வரவில்லை. இன்னொன்னு, இப்போ பனையூர்ல இப்ப இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறாரு. சரி, அவங்க அப்பா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி 35 வருஷத்துக்கு அந்த நிலத்தை அடமானம் வச்சிருக்காரு. சரி, ட்ரஸ்ட் இருக்கு, பள்ளிக்கூடம் நடக்குது, பனையூர்ல நடக்குது. இந்த முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் யாருக்காவது அந்த சிபிஎஸ்இ பள்ளி தொடங்குவதற்காக நோ அப்ஜெக்ஷன் பெறுவதற்கு பணம் கொடுத்தாரா? இவ்வளவு ஒரு முதலமைச்சராக வரப்போகிறவர் பல வருடங்களாக நான் பொதுநலம் கருதி போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் பணம் கொடுக்காமல் வாங்கினாரா? பணம் கொடுத்தாரா? இப்ப இருக்கிற நம்முடைய தொழில் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, செந்தாமரை நடத்துறாங்க. சரி, அவங்க ஆட்சின்னு சொல்லலாம், விட்டுடலாம். இவங்க 2 பேரும் எப்படி அனுமதி வாங்கினார்கள்? சிபிஎஸ்இ பள்ளிக்கு பணம் கொடுத்தாங்களா? இன்னொன்னு பார்க்கணும். இந்த ஸ்ரீதர் வேம்பு ஸ்கூலுக்கு 2025 இப்ப நண்பர் சொன்னது மாதிரி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அங்க வந்திருக்கிறாரு.
அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பெரிய மனுஷர் அவரு ஸ்ரீதர் வேம்பு. இப்போ இந்த அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துட்டுங்கிறாரு. அப்ப ட்ரஸ்டா மாத்திட்டாரா? அப்ப அந்த யூனியன் மினிஸ்டர் வந்து சோதித்த பள்ளிக்கூடத்துக்கு இப்பதான் அனுமதி கொடுத்தாங்களா? இந்த அரசாங்கம் கொடுத்துச்சு அனுமதி அவருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில இருந்து ஒரு தொடர்புடைய ஒரு ஸ்ரீதர் வேம்பு அன்னைக்கே அது ஒரு புகார் மூலமாக இன்னைக்கு அரசகுமார அரெஸ்ட் பண்ணது மாதிரி அதற்கு தொடர்புடைய அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. அதே போல நம்முடைய தனியார் பள்ளிகளுடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் சொல்றாங்க. சொல்லுங்க சார். நீங்க ஐயா நீங்க நோட் கவனிக்கணும். நம்முடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் நமக்கு தெரியும் பிஜேபி அணியினுடைய கல்வி அணியினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கார். பிஜேபி தமிழ்நாட்டினுடைய கல்வி அணி தலைவர் நம்முடைய நந்தகுமார் அவர்கள். சரி. எப்ப NEP 2020 வந்ததோ அன்னைக்கு அதை எதிர்த்தவர் அவர். சரி. நன்றாக தெரியும் இவர் பிஜேபிக்கு சார்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அது. சரி. அப்போ நீ பிஜேபி கல்வியினுடைய தலைவர், நீ NEP கொள்கையை எதிர்த்த நீ இந்தி வருவதில் தவறில்லை என்று சொன்ன நீங்க இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல என்னங்க தப்பு? தமிழ் படிக்காம ஒருத்தர் டிகிரி வாங்கிடக்கூடாதுன்னு தானே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னார். அதை எதிர்த்து நீங்க கேஸுக்கு போனீங்க. தமிழ் இல்லாமலேயே டிகிரி வாங்கலாம்ங்கிறதுக்கு கேஸுக்கு போனவங்க நீங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடைய நீங்கள் கொரோனா காலத்தில் கூட அந்த கட்டணத்தை குறைப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்ன நீங்கள் கட்டணம் கட்டாதவர்களுக்கு நாங்கள் மாற்று சான்றிதழ் தரமாட்டோம் என்று சொன்ன பொழுது அதற்கு பின்னாலே வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அப்படி கட்டணம் கட்டவில்லை என்பதற்காக டிசி கொடுக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்து அத்தனை பேருக்கு மாற்று சான்றிதழ் வாங்கி கொடுத்த ஒரு ஆட்சி அது. மண்டலமாக புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் மண்டலம், சேலம் மண்டலம், திருச்சி மண்டலம் என்று மண்டலமாக மாநாடு போட்டு பள்ளி நிர்வாகிகளை வரவழைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை பழைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் அனைவரும் செய்தித்தாளில் படிச்சோம், ஊடகத்தில் படிச்சோம். இது உண்மையான செய்தி. இப்ப நீங்க கூட சொன்னீங்க பணம் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்துக்கோ அதிகாரிக்கோ, ஒரு அதிகாரிக்கு பணம் கொடுத்தால் எந்த அதிகாரிக்கு பணம் கொடுத்தேன்? ஒரு அரசாங்கத்தினுடைய கல்வித்துறையில பணம் கொடுத்தேன் என்றால் கல்வி அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, அதிமுக காலத்துல அமைச்சர் வீட்டிலே வாங்கினார். அப்புறம் சொல்றாரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கா வந்து கொடுத்தார். யார் அப்ப அமைச்சர்? திரு செங்கோட்டையன் இப்ப இருக்கிற அவர் தான் அமைச்சர். திமுக காலத்தில் டிநகர்ல ஒரு அலுவலகத்தை வச்சு வாங்கினாங்க. அதுக்கு பிறகு டிபிஐல பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகத்துல 2வது மாடியில தனியார் பள்ளிகள் இயக்குனருடைய PTA அந்த ரூம்ல வச்சுவாங்க. PTA துணைத் தலைவர் என்பது ஒரு அரசு பொறுப்பு. அது மாநிலம் தழுவிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவரை நியமித்து அங்க ஒரு அலுவலகம் கொடுத்தா அதுக்கு பெற்றோர்கள் வருவார்களா, தனியார் பள்ளிகள் நிர்வாகிகள் வருவார்களா என்ற கேள்வி எழுகிறது. இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறப்போ இதே செங்கோட்டையன் அவர்கள் வாங்கவே இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமைச்சர் வீட்டில் வைத்து வாங்கினார், இவங்க ஆபீஸ்ல வச்சு வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நந்தகுமார் சொல்லும் போது கூட ஒரு பள்ளியினுடைய பெயரை சொல்லி ஒரு பள்ளி நிர்வாகியுடைய டிஓ வாங்கினாரு, சிஓ வாங்கினாரு, டைரக்டர் வாங்கினாரு. எந்த டிஓ எந்த சிஓ அந்த பொறுப்பில் இருந்த யாரு அந்த சிஓ என்று சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை. இருக்கலாம், பிரமிஸ் இருக்கலாம். அதாவது ஒரு FIR என்பது இந்த தகவலை திரட்டி அதுக்கு பிறகு விசாரிப்பதாக இருக்கலாம், FIR போடலாம். ஆனால் அதற்கும் திரு நந்தகுமார் அவர்கள் சொல்லணும், அவர் தானே சொல்லணும், இவர்கிட்ட கொடுத்தேன். ஆக என்னுடைய சந்தேகம் எல்லாம் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்குடைய அவர்கள் சம்பாதிப்பதற்காக ஒரு 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள், அதுல பிரைமரி நர்சரி ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், CBSE ஸ்கூல் அனைத்துக்கும் சேர்ந்த பெடரேஷன் என்று வைத்துக் கொண்டு நல்ல பண வசூல் வேட்டை செய்து கொள்ளையடித்து சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த அரசகுமாரா இருந்தாலும் சரி, இந்த நந்தகுமாரா இருந்தாலும் சரி,
ஸ்ரீதர் வெம்பா இருந்தாலும் சரி, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. இந்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் அத்தனை பேருமே தாங்கள் கொள்ளையடிப்பதற்காக அனைத்து பள்ளிகளையும் உங்களுக்கு அங்கீகாரம் வேண்டுமானால் எங்களிடத்தில் வாங்க. ஏங்க பள்ளிக்கூடத்துக்கு இடிசிபி அனுமதி வேணும்னா என்கிட்ட வாங்க. ஓகே. ஃபயர் தீயணைப்பு துறையில நோ அப்ஜெக்ஷன் வேணுமா என்கிட்ட வாங்க. ஹெல்த்ல நோ அப்ஜெக்ஷன் வேணுமா என்கிட்ட வாங்க. ஓகே. கலெக்டிவ் லைசன்ஸ் வேணுமா என்கிட்ட வாங்க. அப்போ நீங்க அத்தனை பேருமே தலைவர்கள் செயலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான ஏஜெண்டா செயல்பட்டு இருக்கீங்களே தவிர இன்னைக்கே அதை உடனே கட்சியை டிஎம்கே சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சார், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி தர மறுத்ததில் காலதாமதம் உண்டு. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாச்சுன்னா மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்துடும், ஹிந்தி வந்துடும். இந்தியும் தேசிய கல்விக் கொள்கையும் நாட்டில எளிமையாக புகுத்தப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி கொடுக்கிறது மாதிரி கூப்பிட்டு கொடுத்தாங்களே, அண்ணா நூலகத்துல 1000 பேர் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப நோ அப்ஜெக்ஷன் கண்ணாபுரான் சிபிஎஸ் கொடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி இங்க வரப்போது ஒன்றிய அரசுடையது. நல்ல உடந்தையாக 2 ஓகே சார். ஆகவே அதை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது வேண்டுமென்றே வைக்கின்ற குறைபாடுகளைத்தான் நான் கருதுகிறேன். ஓகே. முருகையன் சார் வணக்கம். முருகையன் சார், ஒரு 36,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சார். ஒரு 16,000க்கும் அதிகமான அரசு உதவி பெறும் பள்ளிகள், ஒரு 3,600க்கு பக்கமாக சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கிறது சார். இதுல இந்த 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இந்த 100 கோடி முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாத்திருக்காங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் புகார்தாரர் சொன்னதன் அடிப்படையில் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போலீஸ் வந்து இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க சார். இந்த 100 கோடிக்கு பின்னால இவ்வளவு பணத்தை கொடுக்கக்கூடியது அரசு உதவி பெறும் பள்ளிகளா சார்? ஏன்னா எல்லாரும் வந்து பணம் கொடுத்தவங்களா வாங்கன்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டுருக்கு, தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் கேட்கிறேன் சார், இப்படி பணம் கொடுத்து இவ்வளவு பணம் கொடுத்து என்ஓசி வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறதுக்கு வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளும் தயாரா தான் இருக்குங்களா சார்? அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் ஒரு வகையை சேர்ந்தது. சரி. அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரையிலே ஆசிரியர்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்திருது. அந்த நிர்வாகி ஒரு அறச்சிந்தனையோடு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால தனி உதவி பெறும் பள்ளிகள் இந்த லிஸ்ட்ல வராது. இதுல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் சிபிஎஸ்இ பள்ளிகளும். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நோ அப்ஜெக்ஷன், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அங்கீகாரம், நர்சரி பிரைமரி ஸ்கூலுக்கு தொடங்குவது. இந்த 3 கேட்டகரி. இதுக்குதான் இவங்க எல்லாம் தலைவர் செயலாளர் பொருளாளர். யாருமே எய்டட் ஸ்கூல் தலைவர் செயலாளர் பொருளாளர் இதுல கிடையாது. ஆகவே அதுல இன்னொரு விஷயம், சுமார் 100 கோடி அல்ல, 100 கோடிக்கு மேல் அல்ல. ஆனால் எப்படிங்க கரெக்டா 100 கோடி ரூபாய் கால்குலேஷன் OFIL ஒரு 99 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாய் இல்ல, 100 கோடி. இதெல்லாம் எப்படி ஒரு அசம்ஷன் பாருங்க. 2வது ஐயா சொன்னாங்க இல்லையா பேசும்போது, கொள்கை அளவில ஒரு தமிழ்நாடு முடிவெடுக்கணும். தமிழ்நாடு அளவில ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். ஏன்னா நம்ம நீட் வேணாம் ஒத்துக்கிட்டாங்களா? பிஎம்சி நிதி, பிஎம்சி ஸ்கூல் வேணாம் ஒத்துக்கிட்டாங்களா? 32 கோடி ரூபாயை பணம் கொடுத்தாங்களா? ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நம்ம நண்பர் சொன்னது மாதிரி ஹிந்தி வரணும், அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வரணும், பள்ளி அரசாங்க பள்ளிகளும் உதவி பெறும் பள்ளிகளும் அழியணும், தமிழ்நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகள் வரணும் என்கிற நோக்கத்தோடு அநாகரிகமாக அநீதியாக பரப்பப்படுகிற ஒரு குற்றச்சாட்டை திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.